அப்போஸ்தலர் நடபடிகள்ல பாடம் 7 பார்க்க போறோம். சபையின் உபத்திரவ காலம் அல்லது கடினமான காலம். எப்படி சபை ஆரம்பித்தது, எப்படி பெந்தெகோஸ்தே தினத்தன்று ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அதற்கப்புறம் ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்தார், அதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதோடு கூட நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம், கடினமான காலம். கடினமான காலம் ஒரு அநீதியான காரியம் சபையிலே உருவாகும். சபைக்குள்ளே பாவம். அதை குறித்து நாம் விரிவா பார்க்க போறோம். அதே சமயத்துல சபைக்கு வெளியே ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளம் செய்து ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்கிறார். அப்போஸ்தலர்களை சிறை பிடிக்கிறார்கள், அவர்களை தண்டிக்க நினைக்கிறார்கள். கமாலியேல் என்ற தேவனுடைய தாசன் அல்லது ஒரு பரிசேய், அறிவாளி, அவன் சொல்கிற காரியம். அவன் பவுலுக்கும் ஆசானா இருந்தான் என்று பார்க்கிறோம். பாடுகளிலே அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். இதுல மோசமான ஒரு உதாரணத்தை பார்க்க. என்ன மோசமான உதாரணம்? அனனியா சப்பீரா. இவர் ஒரு நல்ல தம்பதிகள், சபையின் விசுவாசிகள். அவர்கள் செய்கின்ற தவறான காரியம். ஏற்கனவே பார்த்தோம், பர்னபா ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார். எப்படி உதாரணம்? அவர் தன்னுடைய சொத்துக்களை விற்று ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார். அதனால பர்னபாவுக்கு ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, மக்கள் அவரை வாழ்த்துகிறார்கள். சபைக்குள்ளே அவருக்கு மிகவும் நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். இதை பார்த்த அனனியா சப்பீரா, இவர்களுக்கும் அந்த மரியாதை தேவை, இவர்களுக்கும் சபைக்குள்ளே கௌரவிக்கப்பட வேண்டும். அதனால என்ன செய்யறாங்க, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி என்னது, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தனுந்தன் பொல்லார் சிறகை விரித்து தாடினார் போடுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மயிலுக்கு அழகான மிக வடிவான சிறகுகள் உண்டு. மழை நேரத்தில் அது ஆடும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்த்து வான்கோழி என்ன செய்து, தானும் சிறகை விரித்து ஆட வேண்டும் என்று ஆடு. அந்த வான்கோழி ஆடும் பொழுது அது அருவருப்பாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, அழகாக இல்லை. அதே போலதான் பர்னபா ஏதோ செய்தார், சாதித்து விட்டார், அவருக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கிறார்கள். நாமும் அதே போன்ற மரியாதையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுப்பதினால் வருகின்ற மகிமை, அது மட்டும் அவங்களுக்கு. அதனால என்ன செய்யறாங்க, அவருக்குரிய சொத்தை விற்று அதுல என்ன செய்யறாங்க, ஒரு பகுதியை தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டாங்க. மீதியை என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் முன்பாக நாங்க சொத்தை வைத்தோம், இதை காணிக்கையா கொடுக்கிறோம். அப்ப எல்லாரும் அவரை பாராட்டி இருப்பார். எல்லாரும் அவரு அனனியா சப்பீரா போன்ற நல்ல தம்பதிகள் உண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. இப்படி அவர்களுக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறது. என்ன செய்யறாங்க, முதலாவது அவருடைய சொத்து தான். அதான் பேதுருவோட சொத்து, இது உன்னுடைய சொத்து, நீ கொடுக்கணும்னு கட்டாயமே இல்லை, கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் கொடுப்பது போல் நடிப்பதுதான். மனிதர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும், அவங்க பாராட்டினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன செய்யறார், அவர்களை நியாயம் தீர்க்கிறார். யோசுவாவிலே நாம் பார்க்கிறோம், ஆகான் எரிகோ பட்டணத்தை அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார், இதான் செய்யணும் சொல்றார். 6 முறை ஒரு சுற்றி வாருங்கள், 7வது நாள் 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது அந்த என்ன உண்டாகுது, எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்படுகிறது. எரிகோவில் உள்ள அனைத்தும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கை, அதை ஒரு பொருளை தொடக்கூடாது என்று தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். யோசுவா அதை சபையிலே அறிவித்தார். ஆனாலும் அவர் என்ன செய்ய, ஆகான் அதை பார்த்து இச்சித்து
பிறருடைய பொருளை இச்சையாது இருப்பாயா. இது பிறருடைய பொருள்னா இது யாருடைய பொருள்? இப்போ ஆண்டவருடைய. ஏன்னா முழு எரிகோ பட்டணமும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டது. சோ ஆண்டவருடைய பொருளை இச்சித்து அதை திருடினார். சோ இது மனிதனுடைய பொருளை திருடினா பரவாயில்ல, இது ஆண்டவருடைய பொருளை திருடினார். சோ ஏலி அதே பிள்ளைகளும் அப்படிதான் செய்யறாங்க. ஆண்டவருக்கு என்று படைத்த காணிக்கை எடுக்கிறாங்க. சோ இங்கே என்ன செய்யறது, என்றைக்கு அனனியாவும் சப்பீராவும் இது ஆண்டவருக்குரியது என்று சொன்னாங்களோ ஆண்டவருக்குரியது ஆகி, அப்ப அதில் ஒரு பங்கை எடுத்தால் ஆண்டவரிடத்திலிருந்து திருடுகிறார். சோ இது ரொம்ப கவனத்துக்குரியது. தனி சொத்து பொது சொத்தாக மாறலாம். தனியாருடைய சொத்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பொது சொத்தாக மாறலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பொது சொத்து தனி சொத்தாக மாற முடியாது, மாறக்கூடாது. அங்கதான் பாவம். அனனியா சப்பீரா என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய சொத்து, ஆண்டவருடைய பங்கு, அதில் இருந்து எடுத்துக்கொள்ள விரும்பினார், எடுத்துக்கொண்டார். சோ இதுல ஆண்டவருக்கு விரோதமா எப்படிலாம் பாவம் செய்தாங்கன்னா, ஒண்ணு தேவனை அவமதித்தார்கள், அவரிடத்திலிருந்து திருடினார். இன்னொரு பக்கம் வேஷம் தரித்தார், பாசாங்குத்தனம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, விசுவாசம் இல்லை. இதுல விசுவாசம் இல்லை. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோம், ஆண்டவரினுடைய தேவையெல்லாம் சந்திப்பார் என்ற விசுவாசம். சோ அந்த விசுவாசம் இல்லாமல் கொடுக்கிறார். சோ அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, பொய் சொல்கிறார்கள். பேதுரு கேட்கிறார், இது இவ்வளவுதான் விட்டுறீங்களா? பொய் சொல்கிறார். சோ இன்னொரு பக்கம் பேராசை. என்ன பேராசை? பணத்தின் மேல் ஆசை, புகழின் மேல் ஆசை, சுயநல பெருமை மட்டுமா, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சோ சபைக்குள்ளே பாவம் அனனியா சப்பீரா மூலமாக பரிசுத்தமான சபையில பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது. சோ அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ பேதுருவிட்ட வரும் பொழுது பேதுருக்கு ஆவியானவர் ஒரு அறிவை கொடுக்கிறார். சோ 1 கொரிந்தியர் 12:8 ஆவியின் வரங்களை குறித்து பார்க்கிறோம். அதுல ஒரு வரம் ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவன் அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். சோ பேதுரு இதெல்லாம் பார்க்கல, யார் அவருக்கு தகவல் சொல்லல, ஆவியானவர் அவருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, சாத்தான் உங்களை வஞ்சித்து விட்டான். இவங்க என்ன யோசித்தாங்க, பேதுரு கூப்பிடுறாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு கூப்பிடுறாரு அப்படின்னா ஒரு பெரிய காரியம். ஒருவேளை இவர்கள் கொடுத்த காணிக்கைக்கு நன்றி சொல்ல போறாரு, இல்ல இவர் கொடுத்த காணிக்கைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போகுதுன்னு சொல்லி அனனியா ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு பாராட்ட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கும். ஆனால் என்னது, பேதுரு அவரை கண்டிக்கிறார். சோ இப்பொழுது என்னது, கண்டிப்பு மாத்திரம் இல்லை, கண்டனத்துக்குள்ளாகிறார். ஆண்டவருடைய கோபாக்னே மேல் வருகிறது. சோ அவன் என்ன செய்யறான், ஒரு தாராளமான நன்கொடையால பெரிய ஸ்பான்சர் என்ற பிம்பத்தை உருவாக்கி, அதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் கொண்ட போக வேண்டிய மகிமையை திருட முயற்சிக்கிறான். சோ என்ன பார்க்கிறோம், அவன் இன்றைக்கு அதே போல பாவம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று காண்பிக்க சபைகளிலே விரும்புகிறோம். எல்லாரும் விரும்புறாங்க. யாரா இருந்தாலும் சரி, மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் பக்திமான்கள் என்று சொல்லி எல்லாரும் சொல்ல, அவர்களை காட்டிலும் வசனம் தெரிந்தவர்கள் என்று சொல்ல, அவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்கள்ல முதிர்ச்சி பெற்றவன் சொல்லணும். இதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு நாடகம் நடிக்கிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய யதார்த்தம், ஆவிக்குரிய தன்மை, வாழ்க்கையின் தன்மை, தரம்
அவர்கள் வெளிக்காட்டுகின்ற தரத்தை போல் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ஒரு மாய்மாலமான சோ ஆண்டவர் பேதுருவை கொண்டு கண்டித்தது போல இன்றைக்கு கண்டிப்பார் என்றால் ஒருவேளை சபையை காலியம் யாருமே இருக்க மாட்டான். சோ பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை இருதயத்தை நிரப்பினதென்ன? என்ன பார்க்கிறோம், நிலத்தின் ஒரு கிரயத்தை ஒரு பங்கை வச்சுக்கிட்டேன். சோ அது கூட ஓகே. ஆனா பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, அப்ப என்ன அர்த்தம்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா? என்ன சொல்றான்? பொய் சாட்சி சொல். பொய் சாட்சி எங்க சொல்றான்? சபை முன்பாக சொல். பொய் சாட்சி எங்க சொல்றான்? அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு முன்பாக. சோ அந்த பொய் சாட்சி யாருக்கு விரோதமா சொல்றான்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா சொல்றான். அதனால கேட்கிறான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி ஒரு பங்கை நீ வகிக்க முடியாகவும் அதை பொய்யாக சாட்சி சொல்லும்படியாகவும் அதன் மூலமா அதே யாருக்கு பொய் சாட்சி சொல்ற? பரிசுத்தாவியான முன்னாடி பொய் சாட்சி சொன்னதுக்கு உனக்கு வந்த தைரியம் என்ன? அதான் கேட்க. சோ அனனியா எதிர்பார்த்து வந்தது வேற, கிடைக்கிறது வேற. பார்த்து என்ன செய்யிருப்பான்? அப்படியே அசந்து பயந்து. சோ பேதுரு மரண தண்டனை அறிவிப்பு இதை மட்டும் தான் சொல்றாரு. சொன்னது என்னது? தெய்வனுடைய கோபாக்னே அவன் மேல். சோ ஆரோன் மூலமாக, மோசேயின் மூலமாக ஆண்டவர் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லியது. ஆனாலும் ஆரோனுடைய குமாரர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு வித்தியாசமான அக்கினியை கொண்டு வந்து பலியிட. சோ பலி செலுத்தும் போது என்ன இருக்கும்? வானத்தில் இருந்து அக்கினி அதை பட்சிக்க வேண்டும். இவர் என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்கு உதவி செய்யறாங்க. இவங்களே கொண்டு போய் அக்கினியை போட்டாங்க. அதனால என்ன ஆச்சு? 2 பேர் மரித்து போனார். ஆகான் மரித்து போனார். இங்கு அனனியா சப்பீரா மரித்து போனார். ஆண்டவர் நீடிய பொறுமை, அதே சமயத்துல ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். அதனால அவருடைய பொறுமையை சோதிப்பதற்கு யாரும் முயற்சி செய்யக்கூடாது. சோ என்ன பண்ணலாம்? பேதுரு அவன் பாவத்தோடு சுட்டி காட்டினான். அனனியா விழுந்து ஜீவனை. இது அதிர்ச்சி மற்றும் மாரடைப்பாக இருக்கு. இதனால உண்டாச்சு இந்த ஷாக் ஆயிருக்கு. இவருக்கு புரியுதா தெரியும். இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க? மாரடைப்பு. சோ மாரடைப்புல விழுந்ததை பார்த்து பேதுருக்கு ஆச்சரியமா. பேதுரு வந்து என்ன செய்யறாரு? இப்ப அற்புதம் அடையாளம் செய்யறாரு. நொண்டியா இருக்கிறவன் நடக்கிறான், மறித்தவன் உயிரோடு இருக்கிறான். சோ இவர் எதிர்பாராத அற்புதம். நல்லா இருந்தவன் திடீர்னு செத்து போயிரு. ஏன்? பாவத்தின் நிமித்தமாக. சோ அதை முன்னா என்ன உண்டாதான்? மக்களிடையே பெரும் அச்சம். ஒரு உதாரணம், நீடித்த தாக்கத்தை ஏற்படும். அந்த காலத்துல மட்டுமல்ல, இந்த காலத்தில் கூட. சோ அந்த எச்சரிப்பு அப்பொழுது நடந்தது மாத்திரமல்ல, அந்த எச்சரிப்பு இன்றும் நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. சோ மரண தண்டனையை அவர் அறிவிக்காவிட்டாலும் ஆண்டவர் அதை செய்தார். 3 மணி நேர இடைவெளிக்கு பிறகு என்ன? சப்பீரால். சோ என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியல. சோ இதுல என்ன விசேஷம்னா, சப்பிராளுக்கு தெரியாமல் ஏன் அனனியா புதைக்கப்பட்டான் என்பதும் தெளிவாகுது. பொதுவா கணவன் இறந்து விட்டா மனைவி எல்லாம் வந்து அவங்கதான் அடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அடக்க மாட்டாங்க. ஏன் அடக்க மாட்டாங்கன்னு தெரியல. இது தேவ கோபாக்கு இருந்ததுனால பயந்து போய் இவங்க விறுவிறுப்பா போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அவருடைய மனைவிக்கு அது சொல்லப்படவில்லை. அந்த மனைவிக்கு அது புரியவில்லை. சோ சப்பீரா என்ன செய்யறா? அதே மாதிரி வந்து போய். சோ இருவரும் என்ன செய்யறாங்க? ஒரு போலியான, பொய்யான, பித்தலாட்டமான
ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைத்தனர். இதுல என்ன செய்யாங்க, ஒருமனப்பட்டவர்களாய் ஆவியானவரை சோதிப்பதா. பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒரு மனமா ஒரே சிந்தையோடு பாவம் செய்யறதுக்கு இவ்வளவு ஒன்றா சேர்ந்துட்டீங்களே. எத்தனையோ காரியங்களுக்கு சண்டை போடுறாங்க கல்யாணம் பண்ணி, ஆனா பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க, இணைந்து விடுகிறாங்க. இங்கதான் நடக்குது. சோ 2 பேர் இணைந்து ஆண்டவரை ஆவியானவரை சோதிக்க தீர்மானம். சோ பேதுரு கடுமையா பேசுறார். சோ சப்பிரா தன் கணவனுக்கு அடிபணிந்தவள் அல்லது கீழ்ப்படிந்தவள் என்று சொல்ற. சப்பிரால் அனனியா சொன்னதை கேட்டான், சப்பிராவா செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு சில சொன்னான். ஆனாலும் மன்னிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லுகிறாரு. ஆனா கணவன் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும். ஆண்டோடைய வசனத்துக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, சோ நீதிக்கு விரோதமாக ஒரு கணவன் மனைவியை செய்ய சொல்லும் பொழுது, தூண்டும் பொழுது அவள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம். சப்பிரால் என்ன செய்யறா, கண்மூடித்தனமாய் கீழ்ப்படுகிறான். கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அனனியாதான் கடவுளாய். அதனால சப்பிரால் என்ன செய்யறா, கணவனாகிய கடவுளுக்கு அடி. சோ அதுல என்ன பார்க்கிறோம், அவளும் இறந்து போனாள். இது சபையில ஒரு பேரதிர்ச்சி, சமுதாயத்துல ஒரு பேரதிர்ச்சி. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? ஆனால் நிதானித்து அறிபவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. சோ ஆகான் வழக்கில் திரள் கூட்டம் தீர்ப்பை நிறைவேற்றி யோசுவால பார்க்கிறோம். எல்லா யூத மக்களும் சேர்ந்து வந்து அவனை கல்லெறிந்து கொண்டார். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம், சபையானது அந்த மரண தண்டனை கொடுக்கவில்லை. இது தேவனே நேரடியாக மரண தண்டனையை கொடுக்கிறார். சோ ஆகையால் இஸ்ரேல் மக்கள் செய்தது போல கல்லறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சபை உடைய மக்கள் தவறு செய்தால் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பார். நம்ம கண்டிக்கலாம், வழி நடத்தலாம். சோ அப்படியும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தாங்கன்னா அரசு அதிகாரிகள் அவர்களை கண்டிப்பார். அதனால பழைய ஏற்பாட்டு மாறி கல்லெறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சோ இதுல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நம்ம ஓகே. அதற்கப்புறம் என்ன உண்டாது, சபைக்குள்ளாக பெரும் பயம் வந்தது. சபையில மக்கள் என்ன செய்யறாங்க, சோ ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இது வந்து சபை என்று முதலாவது இந்த புத்தகத்துல பயன்படுத்த முதல் 4 அதிகாரத்துல சபை என்று பயன்படுத்தவில்லை, திருச்சபை அல்லது சபை என்று சொல்ல. சோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, திருச்சபையில உள்ள எல்லா அங்கத்தினரும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். இது சாட்சி உள்ள சமூகம், விட்னஸிங் கம்யூனிட்டி. அதுக்குதான் ஆண்டவர் என்ன செய்யறார், அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து, வெளிச்சத்தில் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று பரிசுத்தாவின் நம்மில். சோ கிறிஸ்தவ சபை யூத தேசத்தை போல் அல்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அல்லது இஸ்ரேல் தேசத்து புவியியல் வரம்புக்குள் மட்டுப்படுத்தப்படவில்லை. இஸ்ரேல் தேசம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு என்ன கொடுத்தாரு, வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கொடுத்தார், ப்ராமிஸ் லேண்ட். சபைக்கு என்ன இல்லை, ப்ராமிஸ் லேண்ட் கிடையாது. என்ன உண்டு, உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். இஸ்ரேல் தேசம் என்பது ஒரு புவியியல் வரையரம்புக்குள்ளே இருந்த ஒரு பகுதி. ஆனால் சபை என்பது உலகளாவிய ஒரு திருச்சபையாக இருக்கிறது. அதனால சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு தேசத்துக்குரியதல்ல, ஒரு கலாச்சாரத்திற்குரியதல்ல, ஒரு மொழிக்குரியதல்ல, அது முழு உலகத்திற்கும் உரியதாக இருக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துருச்சு, சபைக்குள்ளேயும் வெளியும் இது பேசப்படுகிறது. அதோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மக்கள் மத்தியிலே அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4:30 என்ன செய்யறாங்க, சபையானவர் கூடி வந்து அப்போஸ்தலருக்கு தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க அவருக்கு தைரியம் தேவை.
அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சபை ஜெபித்தது. அந்த சபை ஜெபித்ததுனாலே பேதுரு மூலமாய் ஆண்டவர் அற்புதம் என்ன அத பேதுரு என்ன செய்ய முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. யோவான் மேன்மை பாராட்ட முடியாது. இவங்க அற்புதம் செய்யறாங்கன்னா என்ன, ஆண்டவர் தேவனுடைய மக்களின் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார், அவ்வளவு. இவங்க நான் தான் பெரிய ஆளு, நான் பாரு கை வச்ச சோமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. அதுக்கு காரணம் என்ன, சபை மக்கள் ஜெபித்ததுனாலே ஆண்டவர் பேதுருவையோ யோவானையோ பயன்படுத்தினார், அவ்வளவு. சோ இவங்க என்ன சொல்லக்கூடாது, நாங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு என்ன, நிறைய பேர் மக்களை ஏமாத்திருக்காங்க. ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டு பதிலளித்து அவங்களுக்கு அற்புதம் செய்தான்னு தெரியும். அவர்கள் தனிப்பட்ட ஜெபமா இருக்கலாம், அவர்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்தினர் ஜெபமா இருக்கலாம், அவருடைய நண்பர்கள் உறவினர் ஜெபமா இருக்கலாம். சோ அப்படி சபை மக்களுடைய ஜெபமா இருக்கலாம். சோ இந்த ஜெபங்கள்லாம் கூடி வரும் பொழுது ஒரு நேரத்துல ஒரு அப்போஸ்தலரோ பாஸ்டரோ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சோ அந்த அற்புதத்தை தான் செய்ததாக நினைத்து, தன்னுடைய பக்தியினால் நடந்ததாக நினைத்து பெருமை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அதான் விளம்பரமாய் இருக்கிறது. சோ என்ன பார்க்கிறோம், ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார் சபையில, ஒரு மனம் ஒற்றுமை. அப்பொழுது என்ன உண்டாச்சு, அப்போஸ்தல கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. ஒரு மனம் ஒற்றுமை, ஒரு மனமாய் ஜெபித்தார்கள், ஒற்றுமையாய் பணியாற்றினார்கள். இதனால் ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் செயல்பட்டார். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், ஆலயம் என்று சொல்லும் பொழுது எருசலேம் ஆலயம் ஒரு பெரிய வளாகம் மாறிடுச்சு. அதுல பல தூண்கள் மூடப்பட்ட பகுதிகளாக, தூண்களுடன் மூடப்பட்ட பகுதி, அதாவது கேனப்பின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஷேடு போட்டு அங்க பல பகுதிகள், அதாவது ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார மாதிரி, 50 பேர் உட்கார மாதிரி, 100 பேர் உட்கார மாதிரி, இப்படி சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். சோ குடும்பமா வருகிறவர்கள் அல்லது ஒரு கிராமத்துல இருந்து வர்றவங்க, அவங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ். சோ அப்படிப்பட்ட இடம் தான் சாலோமோனுடைய மண்டபம். எருசலேம் ஆலயம் பிரம்மாண்டமான கட்டிடம். இந்த கட்டிடத்தை சுற்றி காம்பவுண்ட் வாலுக்குள்ள இப்படி உட்காரக்கூடிய இடங்கள் காணப்பட்டது. அதுல ஒரு இடம் தான் சாலமோனுடைய மண்டபம். சோ சாலமோன் மண்டபத்துல என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் ரெகுலரா கூட சோ அவங்க உள்ள போய் ஜெபம் பண்ணலாம், ஆனா உள்ள போய் பிரசங்கம் பண்ண முடியும். அதனால இவங்க என்ன செய்யறாங்க, சோ அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வெளியே, ஆனால் எருசலேம் ஆலயம் வளாகம் அல்லது காம்பவுண்டுக்குள்ளே இருந்த சாலமோனுடைய மண்டபத்திலே அவர்கள் உட்கார்ந்து அவர்களை ஆராதித்தார்கள். அங்கதான் டீச்சிங், அவர்கள் போதித்தார்கள், சீஷர்களை உருவாக்கினார். அனனியா சப்பீரால் சம்பவம் அர்ப்பணிப்பை சர்வசாதாரண எடுத்துவதற்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது என்பது, ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஒரு வேடிக்கையான காரியம், ஒரு கேளிக்கையான காரியம். அது என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக பயபக்தியோடு செய்யணும். இவங்க என்ன நினைச்சாங்க, சும்மா ஏதோ மற்ற இடங்கள்ல போய் ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எளிதாக சிம்பிளாக நினைத்தார்கள். இருந்தால் சபைக்குள்ளே இந்த பிரச்சனை இருந்தது. சபைக்கு வெளியே ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்தார். அதன் விளைவாக சபையில் மக்கள் சேர்க்கப்பட்டனர். உண்மையில் கபட ஜோடியின் மரணம் சபையின் வளர்ச்சியை பாதிக்கவில்லை என்று லூக்கா கூறுகிறார். லூக்கா கூறுவதற்கு என்ன காரணம், அவங்க செய்த நாடகம், அதனால் வந்த விளைவு, அதனால் இந்த மரணம், இதனால் சபை வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. எப்படி வளர்ந்து கொண்டிருந்ததுன்னா, பேதுருவின் நிழல் குணப்படுத்த முடியும் என்று மக்கள் நினைத்தார். எனவே
யூதேயாவிலிருந்து பல பகுதியிலிருந்து படுக்கையில் கிடந்தவர்களை படுக்கையோடு சேர்த்து தூக்கி கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேம்ல வந்து என்ன செய்றாங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வழியாக போவார் என்று தெரிந்தால் அந்த பகுதியில ரோட்ல 2 பக்கம் வைத்திருந்தார். எப்படியாவது அவருடைய நிழல் படட்டும். சோ அவருடைய நிழல் எந்த பக்கம் படும்? ஏதாவது ஒரு பக்கம் தான் படும். சோ அதனால காத்துக்கிட்டே இருப்பாங்க. 12 மணி வரைக்கும் ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க. சோ 12 மணிக்கு அப்புறம் இன்னொரு பக்கம். சோ அவர் காத்திருந்தார். சோ இது வந்து மூட நம்பிக்கையா? உண்மையாகவே அற்புதம் நடந்ததா? சோ இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. ஆனா என்ன பார்க்கிறோம் வேதத்துல லூக்கா 8:44 ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவள் சொஸ்தமானார். எத்தனையோ பேர் தொட்டா. திரள் கூட்டமா இருந்தது. ஒருவர் மேல ஒருவர் மோதிக்கிட்டாங்க. சோ ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இயேசுநாதர் தொட்டு பார்க்கணுமேன்னு தொட்டு பார்த்திருப்பாங்க. அவருடைய துணியை தொட்டு பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் விசுவாசத்தோடு அந்த ஆடையின் விளிம்பை தொட்டார். சோ அதனால என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவளை குணமாக்கியது. பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன். சோ அதே போல இங்கேயும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், அற்புதத்தை செய்திருக்கலாம். சோ அதே போல என்ன பார்க்கிறோம், என்ன போதுன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்கு நிழலாடியது. சோ அப்ப தேவனுடைய பிரசன்னத்தினாலே அவள் குணமானார். சோ பேதுருவின் நிழலினால் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் பேதுரு மேல் இருந்ததுனாலே அந்த பிரசன்னத்தினாலே குணமானார். ஆனால் அது தொடர்ச்சியாக எல்லா நாட்களிலும் பவுலுடைய ஊழியத்திலேயோ அல்லது முன்னாடியோ அந்த ஊழியத்தில் நடந்ததாக எழுதப்படவில்லை. அதனால ஆண்டவர் எப்படி வேணாலும் கிரியை செய்வார். அதனால இப்படிதான் கிரியை செய்யணும்னு சொல்லி அவரை வற்புறுத்த முடியாது. சோ அங்கு அடுத்து என்ன பார்க்கணும், எருசலேமில் இருந்து யூதேயாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. சாட்சிகளாய் இருங்கள்னு சொல்லி சொன்னார். சோ இங்கு சீஷர்கள் பேதுரு, யோவான் போன்றவர்கள் எருசலேமிலேயே தங்கிவிட்டார். அவங்க என்ன செய்யல, தானாக முன்வந்து யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் புறப்பட்டு செல்லவில்லை. சாட்சியா இருக்கும்படி புறப்பட்டு செல்ல. சோ அன்றாய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் அவரோடு அவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றார்கள். சோ அதனால என்ன ஆகுது, எருசலேமுக்கு மற்ற பட்டணத்திலிருந்து மக்கள் வர வேண்டியது, யூதேயா பல பகுதியிலிருந்து மக்கள் வர வேண்டியது. சோ நிறைய இடத்துல நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம். அப்போஸ்தலர்களை போல நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க ஒரு கோபுரத்தை கட்டி உட்கார்ந்துருப்போம். அதுக்கு ஜெப கோபுரம் எல்லாம் இங்கதான் வரணும். சோ இங்கேயும் அப்படிதான் பண்ணாங்க. சோ ஜெப கோபுரத்துல வந்து ஊழியக்காரருடைய நிழல் பட்டா கூட சோகமாயிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்கள். அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்போஸ்தலர் 8:1 பார்க்கிறோம். எருசலேம்ல சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார். ஆண்டவர் என்ன செய்யறார், நீங்க சாட்சியா போங்க. இவங்க போகல. ஆண்டவர் உன்னை சிதறடிக்கப்பட்டு போனார். ஒழுங்கா போயிருக்கலாம், உங்களுக்கு மரியாதையா போயிருக்கலாம். சோ இப்ப போகாதனால என்ன பண்றாரு ஆண்டவர், உபத்திரத்து சிதறடிக்கப்படுகிறார். அதனால ரொம்ப ஆண்டவருடைய கற்பனைகள் கை கொள்ள ஆயத்தமாய் ஆவலாய் இருக்க வேண்டும். அர்ப்பணிப்போது அதை கையாள வேண்டும். இவர்கள் செய்யாததுனால அவங்க என்ன உண்டாகுது, சபையின் மேல் உபத்திரம் உண்டாகுது. சோ எருசலேம்ல சபை வளர்ந்தது. ஆனா யூதேயாவுக்கு மக்கள் போகவில்லை, போதகர்கள் போகவில்லை. மக்கள் எருசலேம்ல வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருப்பி போனாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் மிரட்டப்பட்டனர். எதுக்காக மிரட்டுறாங்க, யார் மிரட்டுறா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், அங்கு ஆட்சியிலே இருந்தவர்கள்,
தங்கள் அந்த யூத ஆவிக்குரிய மக்களை தங்கள் அடிமைகளாக வைக்க நினைத்த ஆசாரியர் இவர்கள் என்ன செய்றாங்க, இந்த தேவனுடைய தாசர்களாகிய அப்போஸ்தலராகிய பேதுரு மற்றும் யோவான் இவர்களை கண்டு கோபமடைந்தார். சோ அப்போஸ்தலர் என்ன செய்றாங்க, பாப்புலர் ஆயிட்டே போறாங்க. எல்லா மக்களும் அவர்களை என்ன செய்றாங்க, மரியாதையோட பார்க்க. எருசலேமுக்கு வர்ற மக்கள் ஆலயத்துக்கு வர்றவங்களை காட்டிலும் போய் அதிகமா யார்கிட்ட போறாங்க, அப்போஸ்தலர்கிட்ட போறாங்க. சோ இது ஒரு பெரிய சிக்கலான காரியம். சோ மக்கள் என்ன செய்யணும், எருசலேம் ஆலயத்துக்கு மட்டும்தான் உண்மையா அப்போஸ்தலரை போய் பார்க்கறாங்க, அல்லது எருசலேம் ஆலயத்துக்கு வராமலே அப்போஸ்தலர்கிட்ட போறாங்க, இல்ல வர்றவங்களும் என்ன செய்யறாங்க, அப்போஸ்தலர். சோ இதனால் எரிச்சல் அடைந்தார்கள், கோபம் அடைந்தார்கள். சோ தங்களுக்கு வர வேண்டிய மக்கள், தங்களுக்கு வர வேண்டிய காணிக்கை, தங்களுக்கு வர வேண்டிய புகழ்ச்சி எல்லாமே என்ன ஆகுது, வேறொருக்கு போகுது அப்படின்னு சொல்லி இவர் கோபம் அடைகிறார். சோ நல்ல காரியங்கள்ல என்ன செய்றாங்க, நல்ல காரியங்களை செய்தபடினால, குணமாக்குறதுனால, போதித்ததுனாலே அவர் என்ன செய்யறாங்க, பாப்புலர் ஆயிட்டாங்க. சோ பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் சமயத்தாரனையும் பொறாமைப்படுவது மட்டுமல்ல, இந்த பிரசங்கியாரை விட அந்த நிலை உயர்ந்ததாக நினைத்து அவர்கள் கோபப்பட்டார். எங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க யாரு, மீன் பிடிக்கிற பயலுவ என்ன இவங்கள நம்மளை தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கோபம் வந்தது. சோ அதனால என்ன பண்றாங்க, அவர்களை பிடிச்சு சிறையில போட்டாங்க. சோ இப்படிப்பட்ட சிறையில போட்டாங்க, சாதாரண சிறையில போட்டாங்க. சோ அவங்களுக்கு கிளாஸ் 1 சிறை கூட கிடையாது. எல்லாரையும் போடுறது மாதிரி அவங்களையும் தூக்கி எல்லா கிரிமினல்ஸோட தூக்கி போட்டான். சோ குடிக்கிறவன், விவரிக்கிறவன், விபச்சாரம் பண்றவன், கொலை செய்யறவனோட கூட அப்போஸ்தலரையும் தூக்கி போட்டாங்க. சோ என்ன பார்க்கிறோம், தேவ தூதர் பேதுருவை விடுவிக்கிறார். சோ ஆண்டவர் என்ன செய்யறார், அற்புதங்களை செய்யறார். எப்போதுமே அற்புதங்களை செய்வாங்க எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவன். என்ன பார்க்கிறோம், சோ ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் யார் என்று சொல்லும்போது பணிவிடை ஆவிகள் சொல்லப்பட்டது. எபிரேயர் 1:14 வாசி. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தூதர்களை அனுப்புகிறார். சோ ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் அவர்களை உதவிக்கு அனுப்புகிறார். அப்போ சில நடவடிக்கைகள்ல என்ன பண்றான், இதை வாசிக்கிறோம். மற்ற இடத்துல கொர்நேலியுவுக்கு உதவி செய்யறதுக்கு பின்னாடி பார்ப்போம், அங்க ஆண்டவர் தேவதூதர் அனுப்புற பார்க்கணும். அதே போல பேதுரு இன்னொரு சந்தர்ப்பத்துல விடுவிக்கும்படியாக தேவதூதர் அனுப்பப்படுறதை நான் பார்க்கணும். சோ ஆண்டவர் என்ன செய்ய முடியும், தூதர்களை அனுப்பி ஆசை செய்ய முடியும். ஆனா அந்த பரிசேயர் சதுசேயர் என்ன செய்யறாங்க, சீஷர்களை பிடித்து சிறையில போட்டாங்க. சோ சதுசேயர் ஆவியை நம்புவதில்லை, ஆவியானவரை நம்புவதில்லை. சதுசேயர்கள் மரணத்திற்கு அப்புறம் வாழ்க்கை உண்டு என்பதை நம்புவதில்லை. சதுசேயர்கள் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவது. சோ சதுசேயர்ல என்ன செய்யறாங்க, அவரை பிடிச்சு போடுறாங்க. ஆண்டவர் அவங்களை கேலி செய்யும்படியா என்ன செய்யறாரு, தேவ தூதர்கள் அனுப்புறாரு. தேவதூதர் இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை தப்புவிக்கிறார். சோ ஆண்டவர் அநேக நேரத்துல வித்தியாசமா கிரியை செய்யறார். அவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க, அது இப்படி பண்றாரு அப்படின்னு. சோ அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்றாங்க, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி அப்போஸ்தலர் கட்டளையிட்டார்கள். அப்பா சிறைச்சாலையில இருந்து வந்தீங்க, நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிறாங்க, நீங்க என்ன செய்யணும், போய் பிரசங்கம் பண்ணுங்க. சோ விடுதலை கிடைத்தது எதற்கு, ஓய்வு எடுப்பதற்காக. சரி இப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டோம்னு சொல்லி போய் 4 பேர்ட்ட சொல்லி பணம் சம்பாதிக்கிறது என்ன செய்யணும், திரும்ப போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உபத்திரப்படுறாங்க. உபத்திரத்தை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்த. இங்க தேவதூதர் தெளிவா சொல்றாங்க, அப்பா அவங்களை விடுவிச்சிட்டோம்,
விடுவிச்சதன் நோக்கம் என்ன? போய் தொடர்ச்சியாக பிரசங்கம். சோ தேவன் என்ன செய்யறார்? பரிசுத்தவான்களை பல சந்தர்ப்பங்களிலே அற்புதங்களை செய்து விடுவிக்கிறார். மனித தயவுகளினாலே விடுவிக்கப்படுகிறார்கள், அல்லது தேவதூதர்கள் அனுப்பி ஆண்டவர் விடுவிக்கிறார். சோ அப்படி விடுவிப்பதற்கான நோக்கம் என்ன? அவருடைய மகிமையை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சோ இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்கிறாரா? இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார். பல இடங்கள்ல அனுபவம் செய்கிறார். சோ உதாரணமாக ஒரு போதகருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். சோ அவரு முதலாவதாக கொலைகாரனாய் ஒரு ரவுடி, ஒரு பட்டணத்துல மெயின் மார்க்கெட்ல ஒரு கொலை செய்கிறார். கொலை செய்துட்டு என்ன சொல்றாரு? யாராவது எனக்கு விரோதமா சாட்சி சொன்னீங்கன்னா உங்க நிலைமை இப்படிதான் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யுது. அவரை சிறையில தூக்கி போடுறாங்க. சோ சிறையில் அவர் இருக்கிறாரு, தப்பிச்சு போயலான்னு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அங்க ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுது, புதிய ஏற்பாடு கொடுக்கப்படுது. அதை அவர் படிக்கிறார். படிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு பரவல் தராங்க. பரவல்னா என்ன? வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு திருப்பி வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறார். சோ இவர் ஒரு வாரம் வெளியே வந்தாரு. வெளியே வந்து முதல் முறையா சபைக்கு போறாரு. சோ ஒரு சில சபைகள்ல ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை சொல்றாங்க? உனக்கு விரோதமா யாரும் சாட்சி சொல்ல மாட்டாங்க, நீ கொலையே செய்யலன்னு சொல்லி அடிச்சு சொல்லு, கோர்ட் உன்னை விடுதலை செஞ்சிடும். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு? இல்ல, அப்படி செய்ய வேண்டிய அவசியம். சோ சபையில எழுந்து சாட்சி சொல்றேன், நான் கொலை செய்தவன் தான், மனம் திரும்பி இருக்கிறேன், மீண்டும் நான் சிறைக்கு போவேன், என்னுடைய தண்டனை நான் அனுபவித்து வெளியே வருவேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபையில சாட்சி சொல்லிட்டு போறாரு. சோ ஞாயிற்றுக்கிழமை சபையில சாட்சி சொல்றாரு, திங்கட்கிழமை ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போனா அந்த ஜெயிலருக்கு ஒண்ணுமே புரியல. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. 10 தடவை பேர் என்னன்னு கேட்கிறாரு. உள்ள போறாரு, ஃபைல தேடுறாரு, திருப்பி வர்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. சோ அவர் சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிறான். பேர் என்ன பேர் என்ன தான் கேட்கிறாங்களே ஒழிய யாரும் உள்ள விட மாட்டேங்குது. சொன்னாரு, உன் பேர்ல ஒரு ஃபைலும் இல்லை, இந்த ஃபைல் கிடைச்சப்பறம் நீ கூப்பிட்டு அனுப்புறோம், நீ வந்தா போதும், நீ வீட்டுக்கு போய் சேரணும். இந்த ஃபைல் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, நீ கிடைக்கல. ஆண்டவர் அவரை விடுதலை செய்தார். தேவ தூதர்கள் அனுப்பி விடுதலை செய்யவில்லை, வித்தியாசமாக விடுதலை செய்தார். அவர் என்ன செய்ய? விடுதலை செய்யப்பட்டவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் சபையினாலே என்னன்னு தெரியாது. என்ன செஞ்ச? ஆண்டவர் சொன்னார், நற்செய்தி அறிவிங்கள் அறிவித்தார். 4 பேர் 5 பேரை ஆண்டரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே ஒரு சபையை, ஒரு பெரிய சபையை நடக்கும். சோ ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. அதே மாதிரி நடக்கும் அவசியம் இல்லை, அதை போன்று நிச்சயமாக நடக்கிறதுன்னு பார்க்கிறோம். சோ அநேக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? சிலுவையில் அறையப்பட்டனர், அல்லது அவர் கழுத்து சீவப்பட்டு துன்புறுத்தி கொலைப்படுத்தப்பட்டார். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை விடுதலை செய்கிறார். அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்தாலும் சரி, ஆண்டவருக்கு மட்டுமே நன்றி. சோ அதுக்கு என்ன பார்க்கணும்? தேவ தூதர்கள் நற்செய்தி அறிவிப்பது என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலரை வெளியே கொண்டு வந்துட்டு நீங்க நற்செய்தி அறிவிங்க. அதே போல கொர்நேலி வீட்டுல தேவ தூதர் போய் என்ன சொல்றாரு? நீ சீமோன் பேதுருவை கூப்பிட்டு வா, அவர் வந்து நற்செய்தி அறிவிப்பார். சோ தேவ தூதர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுமதி இல்லை. ஏதாவது அசாதாரணமான சூழ்நிலையில அது கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு அசாதாரண சூழ்நிலை பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தல் 14. அதுல மட்டும்தான் தேவ தூதர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார். மற்றபடி எல்லா நிகழ்வுகளிலும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற கட்டளை. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? சோ அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் கூப்பிட்டு வராங்க. அடுத்த நாள் என்ன செய்யறாங்க? யூத ஆலோசனை சங்கம் கூடியிருக்கு. சோ அன்னைக்கு பிடிச்சு வச்சு அந்த அப்போஸ்தலரை கொண்டு வாங்கங்கிறாங்க. அவங்க போய் சிறைச்சாலையில தேடி பார்க்கறாங்க, அவங்க இல்ல. சோ அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க, இவர ஆலயத்துல, தேவனுடைய ஆலயம் எருசலேம்ல உள்ள தேவனுடைய ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
சிறைச்சாலை பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர் அங்கு இல்லை. அவர்கள் ஆலயத்திலே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவதூதர் கட்டளை கொடுத்தது, நீங்க போய் என்ன செய்யுங்க, புது இடத்துல போய் ஆலயத்துல வர்ற மக்களுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணு. சோ உடனே என்ன அது, ஆசாரியர், தேவாலயத்தை காக்கின்ற சேனை அதிபதி, பிரதான ஆசாரியர், இதெல்லாம் பார்த்து ஒரு தேவனுடைய வல்லமையை, மகிமையை பார்க்கிறார். ஆனால் அங்கீகரிக்க விரும்பவில்லை. ஆண்டவர் செய்த கிரியையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. தங்களை தாழ்த்த அவர்களுக்கு விருப்பம் இல்லை. தான் செய்வதுதான் சரி, தான் நினைத்ததுதான் சரி என்று சொல்லி ஒரு மமதையிலே இருக்கிறதை பார்க்க. சோ அப்ப போய் என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பலவந்தம் பண்ணாமல், வன்முறையை தூண்டாமல் அமைதியாக அவங்க என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அவங்க என்ன பயந்தாங்க, கல்லை எறிந்து கொண்டு விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. சோ ஆலய அதிகாரிகள் எதிராக எழுந்து ஒருவேளை பிரதான ஆசாரியனை கல்லெறிஞ்சு கொண்டாங்கன்னா என்ன பண்ண. சோ அதனால அவர்களை ஒரு கலகம் உண்டாகாதபடி அவர்கள் அழைத்து வருகிறார். சோ என்ன பார்க்கணும், அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அப்போ சில எளிதாக மக்களை தூண்டி விட்டுருக்காங்க. இப்ப பாருங்களா, அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, சும்மா இருப்பீங்களா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம். ஆனா அவங்க தூண்டி விடவில்லை. ஆண்டவர் சிறையிலிருந்து விடுவித்தது எதற்காக, கலகத்தை உண்டு பண்ணுவதற்கு இல்ல, நற்செய்தியை அறிவிப்பு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி செய்ய. சோ ஆண்டவர் ஒரு முறை அவர்களை விடுவித்தார் என்பதற்கு அர்த்தம் எப்பொழுதுமே விடுவிப்பார் என்பதல்ல. அது ஒரு கேரண்டி கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை வந்து போதனை செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு நினைவுபடுத்துறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதனால என்ன, இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து பிரசங்கிப்போம் என்று நாங்க அப்பவே சொல்லிட்டோம்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ ஆலய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, எருசலேம் நகரத்தை உங்கள் போதனைகளாலே நிரப்பி விட்டீர்கள். யார் சாட்சி கொடுக்கிறா, எதிராளிகள் சாட்சி கொடுக்கிறார். யார் எதிராளிகள், யூத மத தலைவர்கள். நாங்க உன்னை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், இயேசு நாமத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனாலும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எருசலேம் நகர் முழுவதும் அவருடைய நாமத்தை பறைசாற்றி விட்டீர்கள். சோ அப்ப அப்போஸ்தலர் செய்த ஊழியத்திற்கு அவர்கள் சாட்சிகளாய் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன நம்ம பார்க்கணும், இவர்கள் என்ன தடை பண்ணாலும் சரி, என்ன எதிர்ப்பு செய்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமம் பிரசங்கிக்கப்படும். அதனாலதான் ஆச்சரியப்படுறேன், இந்தியாவில் இப்பொழுது நிறைய உபத்திரம் வர்றதுக்கு காரணம் என்ன, நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பார்க்க. முன்னாடி கிறிஸ்தவர்கள்னா எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் இருப்பாங்க. வட இந்தியாவிலாம் நீ 100-150 கிலோமீட்டர் போனாதான் ஒரு சபையை பார்க்க. இப்ப அப்படி தேவையில்லை, 20 கிலோமீட்டர் போனாலே ஒரு சபையை பார்க்க. அப்ப மாற்றங்கள் உண்டாயிருக்கு. எங்க பார்த்தாலும் சிலுவையா தெரியும். அவங்களுக்கு என்ன உண்டாது, எரிச்சல் உண்டாது. அதே போலதான் இவர்கள் எரிச்சல் வருது. உங்கள் போதனையினாலே முழு நகரத்தை நிரப்பி, உங்களுடைய போதனாலே முழு தேசத்தை நிரப்பி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறார். சோ உங்களுக்கு உறுதியா கட்டளையிட்டோங்க, நீங்க ஏன் அந்த கட்டளை மீறி. சோ அப்ப திருப்பவும் என்ன சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள், இவருடைய ரத்தம் எங்கள் மேல் வரட்டும் என்று நீங்க தான் சொன்னீங்க. இந்த ரத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேதுரு தைரியமாக அவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், மரத்திலே தொங்க போட்டி, அதற்குரிய தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான். சோ அவருடைய சொன்னது நோக்கம் என்ன, இஸ்ரவேல் மக்கள் இரத்த பழிக்குள்ளே வராமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்திலே பேதுரு சொன்னார். பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க ரத்தம் சிந்திட்டீங்க பரவாயில்ல, ஆனா இந்த ரத்தத்திற்குள்ளாக
அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்க வந்துருங்க. அப்ப தேவனுடைய கோபாக்கினை உங்களுக்கு மேல வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு இப்படி இருந்தா முக்கியம், மனிதர்களுக்கு இப்படி முக்கியம் இல்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, அதிகாரத்தில் இருந்தவர்கள், ஏற்கனவே ஸ்தேவானை கொண்டு போட்டவர்கள், ஏற்கனவே அன்றராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள், அவர்கள் முன்பாக தைரியமாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறார். சோ மனிதர்களை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம். அது தெளிவாக சொல்ற. சோ அந்த நற்செய்தியின் சாராம்சம் உண்டு. மனிதர்கள் பாவி, குற்ற உணர்வுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டார். சோ அந்த சிலுவையில் அறையப்பட்டாருன்னா யூதர்களுடைய விசுவாசத்தின்படி அல்லது நியாய தீர்ப்பின் புத்தகத்தின்படி மரத்தில் தொங்குகிற எவனும் சபிக்கப்பட்டது. அதனாலதான் பேதுரு திரும்ப திரும்ப மரத்திலே தொங்க விட்டீர்கள், மரத்திலே தொங்க விட்டு. சோ ஏசு கிறிஸ்து சாபமானார். இதற்காக சாபமானார், நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. சோ அந்த சாபத்தில் இருந்து உயிர்த்தெழுதலின் மூலமாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக என்ன செய்யறாரு, அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா, அவர்தான் இரட்சகர் என்று உலகத்திற்கு அறிவித்தார். அது மாத்திரமல்ல, அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. சோ பேதுரு என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள். என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள். நீங்க அவரை சாபமாக்கினீர்கள், அந்த சாபம் உங்க மேல வரப்ப மனம் திரும்ப. மனம் திரும்பி என்ன செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ என்ன பார்க்கிறோம், ரோமானியல் கண்ணாட்டத்துல அது ஒரு சிலுவை, யூதர்கள் கண்ணோட்டத்துல அது ஒரு மரம். அதனாலதான் பேதுரு திரும்ப திரும்ப மரம் சொல்லி சொல்றார். சோ இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவளுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி பேதுரு தைரியமாக அவளுக்கு சொல்றதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த யூத மக்களுடைய யூத மத சங்கம், சோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பயங்கர கோபம். அவள் இருதயம் குத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் பெருமையுடன் யோசித்தார், எங்களை மனம் திரும்ப சொல்வதற்கு நீங்கள் யார்? அதான் அவங்க எண்ணம். நீங்கெல்லாம் பொடி பசங்க, நீங்கெல்லாம் மீன் பிடிக்கிற பசங்க, எங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நீங்க யார், பெரியாளா? சோ மத தலைவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் போராடினார், ஆவியானவருக்கு விரோதமாய் போராடினார், அப்போஸ்தலருக்கு விரோதமாய் போராடி. சோ தேவனுடைய மகிமைக்கு விரோதமாய் அவள் மத்தியில யார் இருக்கார், கமாலியல், ஒரு பிரபலமான போதர். கமாலியின் பாதப்பீடத்துலதான் யார் படிச்சா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உயர்வாக கருதப்பட்டார். சோ அவர் என்ன சொல்றாரு, அப்பா நீங்க என்ன செய்யுங்க, இவங்களோட சண்டை போடாது. சோ ஏற்கனவே 2 உதாரணத்தை சொல்றாரு. சோ ஒருவன் இப்படி தெய்தாஸ் என்று ஒருத்தன் எழும்பி இப்படிலாம் பண்ணா, கடைசியில வச்சு சுத்தரி அவமானமாக்கப்பட்டான். சோ கலிலேயனாகி யூதாஸ் ஒருத்தன் நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு தெரிஞ்சான், அவனும் அப்படிதான் போயிடுச்சு. சோ இவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம், இது மனிதர்களுடைய செயலாயிருந்தால் இது அழிந்து போகும். இது தேவனுடைய செயலாயிருந்தால் அதை உங்களால் அழிக்க முடியும். அதோடு கூட தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் என்ன செய்றீங்க, யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால என்ன ஆயிடும், காலம் பதில் சொல்லும். என்ன சொல்றாங்க, காலம் பதில் சொல்லும். அதனால விட்டுருக்கு, 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம விசுவாசிக்கலாம், விசுவாசிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றோம். சோ என்ன சொல்றாரு, டைம் டெஸ்ட், காலத்தினால சோதிச்சுப்பாங்க அப்படிங்கிறார். சோ அதனால என்ன செய்யறாங்க, அவரை அப்போஸ்தலர் வரவழைத்து என்ன செய்யறாங்க, அவருக்கு நாமத்துல இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது மாத்திரமல்ல அவர்களை சாட்டையால் அடித்தார். சோ
இந்த கமாலியலோட டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த அப்போஸ்தலர் வெளியே இருந்தாங்க. திருப்பி கூப்பிட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னா ஏசு நாமத்தில் பிரசங்கித்தார், ரெண்டாவது நினைச்சா சாட்டையினால் அடித்தார். சோ இவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய நாமத்திற்காக துன்பப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று தங்களை தெரிந்தெடுத்தபடியினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டு, என்னுடைய நாமத்தினாலே உபத்திரப்படுகிறவர்கள், பாடுகள் படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சோ பேதுரு அந்த வசனத்தை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் பிரசங்கிப்பதை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இந்த அதிகாரத்துல நம்ம என்ன காரியங்கள் பார்க்கிறோம், சபைக்குள்ளே சச்சரவு அல்லது பூசல் ஒரு பாவம். ஆண்டவர் என்ன செய்கிறார், சபையை சுத்தம் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சபையை சுத்தம் செய்கிறார். எப்படி சுத்தம் செய்வார்னு தெரியாது, நீடிய பொறுமை உள்ள தேவனா இருக்கு. அதுக்கப்புறம் சபையிலே பாவம் தொடர்ந்து இருக்குன்னு ஆண்டவர் சபையும் நியாயம் தீர்ப்பார், தனிநபர்களையும் நியாயம் தீர்ப்பார். இன்னொரு பக்கத்துல சபையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளம் செய்தார். அங்கு உள்ள அப்போஸ்தலரை பயன்படுத்தினார், மற்ற மக்களையும் பயன்படுத்துகிறார். சோ அது மாத்திரம் இல்ல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள அவங்க என்ன செய்யறாங்க, உபத்திரவம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிடிக்கவில்லை, உபத்திரவ மத்தியிலே தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும். அது மாத்திரம் உபத்திரமத்திலே பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். சுருக்கமாக என்ன செய்யறாங்க, நீங்கள் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் என்ன சொல்லலாம், நற்செய்தியின் சுருக்கம். சோ கண்களை மூடி நாம் சுகம் செய்யும்.